சற்று முன் ரூபாய் 5000 மகளிர் உரிமைத் தொகை தமிழக அரசு புதிய அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சமீபத்தில் 1.31 கோடி பெண்களுக்கு ரூபாய் 5000 அதாவது பிப்ரவரி மே மாதங்களுக்கான தொகை ஒரே கட்டமாக வரவு வைக்கப்பட்டது. இதையடுத்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. ரூபாய் 5000 எப்படி வழங்கப்பட்டது? பொதுவாக மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். இத்திட்டத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3000, மே மாதம் சிறப்பு ஊக்கத்தொகை ரூபாய் 2000, மொத்தம் ரூபாய் 5000 வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தால் திட்டம் தற்காலிகமாக பாதிக்கப்படலாம் என்பதால் முன்கூட்டியே தொகை வழங்கப்பட்டது என அரசு விளக்கம் அளித்துள்ளது. என்ன குற்றச்சாட்டு எழுந்தது? சில ஊடகங்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி KMUT திட்டத்திற்காக மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கம். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதி வேறு எந்த திட்டத்திற்கும் மாற்றி பயன்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனி கணக்கு தலைப்புகள் அதாவது பட்ஜெட் ஹெட்ஸ் உள்ளன. பொது, ஆதிதிராவிடர், பழங்குடியினர் என பிரித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி அந்த சமூக பயனாளிகளுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும். இதே நடைமுறை எந்த திட்டங்களில்? இந்த நிதி ஒழுங்கு நடைமுறை பின்பற்றப்படும் முக்கிய திட்டங்கள்: தமிழ் முதல்வன் ஸ்கீம், புதுமை பெண் ஸ்கீம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. அதாவது அனைத்து தனிநபர் பயனாளி சார்ந்த திட்டங்களிலும் சமூக அடிப்படையிலான தனி நிதி தலைப்புகள் உள்ளன. நிதி மாற்றம் சாத்தியமா? ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிதி வேறு சமூகங்களுக்கு பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தாத தொகை இருந்தாலும் அது பொது நிதியாக மாறாது. அடுத்த நிதியாண்டிற்கே மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கான சட்ட பாதுகாப்பு உள்ளது. எனவே KMUT திட்டத்திற்கான ரூபாய் 5000 வழங்கும் செலவு தனி கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் சமூக நல நிதிகள் சட்டப்படி பாதுகாக்கப்பட்டு உரிய பயனாளிகளுக்கே சென்றடையும் எனவும் அரசு உறுதியளித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.